நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துவங்கப் போகிறது. 1.5 வருஷமாக கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. வேலையில் போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், பல விஷயங்களை ஏமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடுலாம் கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோங்கிறது தெளிவாக சொல்லணும்னா, கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கு, சுய ஜாதகமும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம், சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில். எவ்வளோ கம்பீரமாக இருந்தது தெரியுமா, ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்திருக்கும். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே
உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் உள்ள ஒரு சின்ன விரிசல், சொந்த தொழில் பண்ணுறோம், பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டாரு, ஸோ இல்லை பார்ட்னருக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்வாங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடை உணர்வாங்க. ஸோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் வாங்களே. ஸோ இப்போ இந்த மாதம் துவக்கத்திலேயே குரு பகவான் 10ல் அமர்ந்திருக்கிறாரே, அப்போ பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, தவறுகளும் ஏமாற்றமும் யாருக்காவது நீங்கள் செய்ய நினைக்கும் போது தான் வரும். ஸோ உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய பதவியும் பறி போகாது, உங்களுடைய வேலையும் பறி போனது உங்களுக்கே கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் வரும். அது பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுப்பீங்க. இவனால் சந்தோஷமே இல்லைங்க, கவலை மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா? நாங்கள் பட்ட கஷ்டத்தோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் உங்களுடைய முகத்தில் புன்னையை வச்சுருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கவலையை சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகளை சொன்னீங்கன்னா கண்ணாடி சதறி வெடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் வெளியே சிரித்த முகத்துன்னு கூட சில பேர் போயிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும். ஸோ இது மாறப்போகுது. ஸோ அப்படிங்கிறது இந்த நகர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது நகர்ந்து செல்ல போகுது. ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இறை அருள் முழுமையாக கிடைக்க போகுது. கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு முழு ஆதிக்கம் உங்களுக்கு கொடுக்குறார். இவ்வளோ நாளாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைக்கல, தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உடன்பாடான கருத்துக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உண்மையாகவே உங்கள் அப்பா வழி மூலமாக, அப்பா மூலமாக இல்லை அப்பா வழி உறவு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதேபோல் கன்னி ராசிக்காரங்க உறுதியாக வெளி மாநிலங்கள், வெளி ஊர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. எடுக்கிற முயற்சியில் வெற்றிகள் உண்டு. ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு உங்களை செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் கூட இனிமேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் உங்களுடைய உறவில் தாய்மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த உறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் கண்கலங்கிடுவீங்க. இனிமே உங்கள் தாய்மாமாவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா அப்பாவை கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறது யாரை கேட்பாங்கன்னா, தாய்மாமாவுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜாதக ரீதியாக தாய்மாமா உறவு எப்படி இருக்குது, தாய்மாமா இவங்களுக்கு உதவுவாங்களா, இல்லை தாய்மாமா வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. தாய்மாமா உறவுகளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் தாய்மாமாவுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கலை, திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்கீங்க, ஸோ அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உறவு நல்ல பலப்படும். இவனால் வேண்டான்னு சொன்ன உறவு கூட இனிமேல் ஒட்டிக்கிறோம். ஆனால் ஒட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த சுமையை சுமக்கணுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களில்
மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோ நாட்களாக அந்த படிக்கணும், இந்த படிக்கணும், இதை படிச்சிருவேன், அதை படிச்சிருவேன், ஸோ நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு ஒரு சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக இந்த மாதம் துவக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய குருவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல, அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு படிப்பை நீங்கள் தொடருவீர்கள். அதுக்கடுத்தபடியாக கன்னி ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க. குடும்ப தலைவி என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும். தலைவியே வேண்டாங்க, தலை வலிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கான மதிப்பு இனிமேல் கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்து வெற்றிகள் நிச்சயம். அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தன்னுடைய புன்னகை மூலமாக அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல், ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கங்கள், எதையுமே அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், ஈஸியாக செய்யணும். ஸோ உழைப்பு, உயர்வு, வெற்றி, இது நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிற இயக்கத்துடன் சுக்கிரனுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்ற நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 12 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் எதையுமே நினைச்சதை உங்களால் சாதிக்கவே முடியல. நினைவுகள் எல்லாம் இருக்கிறது, கனவாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கவிதை மட்டும்தான் பாட முடியும். உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ போராட்டங்கள், எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கனே தெரியல. மனசில் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ நான் மனசில் நினச்சதை இன்னொருத்தன் காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டான். ஸோ இப்படித்தான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு. நிறைய குழப்பம், காதலில் தோல்வி,
புரிந்து கொண்டவர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி ஆன பிறகு இந்த மாதம்தான் உங்களுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வருடத்தில் துவக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. நீங்கள் மனசில் நினச்சதை இனிமேல் தைரியமாக செய்வீங்க, தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நின்னால் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நிராகரித்தாங்களோ, ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். என்னுடைய கணவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் காரணம், ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் கவலையில் அல்லது வருத்தத்தில் இருக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், இந்த மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் அதிகமான சாதகமான சூழ்நிலையை உங்களுக்காக வாய்ப்பை கொடுக்குது. ஸோ உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது. புதிய ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சகோதர சகோதரிகளாக ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம புதிய உறவு வரும்னு சொல்லிட்டோம்னா அது தவறான ஒரு அர்த்தத்தில் போய் விட்டுறக்கூடாது. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புதிய ஒரு சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் கிடைக்கும். ஸோ அந்த உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாளாக தொழிலில் ஏன் முடக்கம், எதற்காக முடக்கம், நல்லா தானே வேலை பார்க்குறோம், உயிரை கொடுத்து தொழில் பண்ணுறோம், ஸோ ஆனால் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வந்தது 5 லட்ச ரூபான்னா செலவு 7 லட்ச ரூபாவில் போய் நிற்கும். ஸோ அப்போ வரவை விட செலவு அதிகம் அப்படிங்கிற விஷயங்களில் தான் நம்மளுடைய ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க. புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. கவலைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற யுத்தியை இனிமே கையாளுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சியெலாம் எடுத்திருந்தாலுமே அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கலாம். ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. ஸோ அதேபோல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவனாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஒரு மிக நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சேருவீங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு காலேஜில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அதிகமாக இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் உண்டு. எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக, அதே போல் காதலர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ, லவ்வில் ஃபெயிலியர்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள்.
மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களில் பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானும் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத
பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு கற்பனைகளும் ஆசைகளும் உண்மையான செயல்பாடுகளும் எப்போ தான் நடக்கும், எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கவலைகளுடன் இருக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உறுதியாக கிரகங்களால், கோச்சார கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 8க்கு வந்துட்டார். உங்களுடைய ராசிக்கு 8க்கு வந்துட்டார். 3ல் இருந்த கேது 2க்கு வந்துட்டார். இதை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய மனசில் அவ்வளோ கவலைகள், அவ்வளோ போராட்டங்கள், உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் ஏங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 2.5 வருட காலம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப போராடியிருப்பீங்க. நான் எவ்வளோ தான் அன்பு வச்சாலும் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்களே, என் அன்பு உண்மை என்று சொல்வதற்கே நான் போராட வேண்டியிருக்கேன், நான் அன்பு உண்மையாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத போராடி தான் சொல்லணுமா, எனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் உள்ள நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஏக்கம்லாம் கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உண்மையான நபர்கள், பாசமான நபர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திரையும் சனி பகவான் கிழிச்சிருப்பார். இவங்கெல்லாம் உனக்கு உண்மையானவங்க கிடையாது, இவங்கெல்லாம் போலியானவர்கள், இவங்க ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க, நீ புரிஞ்சுக்கோ. ஸோ உனக்கு சோதனையும் உனக்கு கவலையும் வரும்பொழுது உன்னுடைய நபர்கள், உன்னுடன் சுற்றிருப்பவர்களுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிருவ அப்படிங்கிறத நம்மளுடைய சனி பகவான் நல்லபடியாக உணர்த்திட்டார். ஸோ அந்த உணர்வுகள் முழுமையாக இனிமே வெற்றி அடைய போகுது. ஸோ நீங்கள் இன்னுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை இவ்வளவு நாட்களாக நீ எது செஞ்சாலும் நடக்காது, நீ என்ன பண்ணாலும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நீ ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு அதை முடிச்சு கொடு, உன்னால் மட்டும்தான் முடியும்,
எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே பெறப்போகிறீங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீசம் பெற்று அமர்ந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார். ஸோ 7ஆம் தேதியிலேருந்து ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு நீசம் பெற்ற கிரகம் ராசியில் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சுருவோமோ, இல்லை செய்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துடுமோ, ஸோ அப்படிங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே தான் செயல்படணும். ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்தில் கல்லூரிக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்கும், உங்களுக்கு பிடித்தமான மதிப்பெண் கிடைக்கும். உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்கக்கூடிய செயல்பாடில் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜில் சேருவீங்க, அதேபோல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு பயணங்களில் சென்று படிப்பதற்கான யோகங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக, அதாவது சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய தோழி அல்லது உங்களுடன் பணிபுரியும் சக தோழர்கள், தோழிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போவதற்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க மனசுக்குள்ளே தோன்றதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலக போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே நல்லா நினச்சிக்கோங்க, முடிஞ்சளவு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாதீங்க. உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான செயல்பாடுகள், நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வாழணும், ஸோ இதை மட்டும் இனிமேல் யோசிங்க போதும். மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை கிட்டத்தட்ட பல வருடங்களாக அர்ப்பணித்து கடைசியில் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் வழிபாடு உங்களை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பத்திரமாக கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்படுத்துவதற்கான ஒரு வழிபாடாக இருக்கும். பத்திரகாளியம்மனின் முழு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி போவீங்க என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு பையில் ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல
வெறும் ரூ. 100 இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே ரூ. 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார்.
ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீசம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக, அதாவது சிம்மராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக, ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க. ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக, ஒரு தலைவனாக, ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. ஆனால் இதை யார் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, யார் வந்து உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க. சிங்கம் என்ன பண்ணும், ராஜாவாக இருக்கும். யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து சாப்பிட்ரும் சிங்கம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு செஞ்சுருவீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான குணாதிசயம், சிறப்பான பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு. எந்த இடத்துல ஒரு அமைதியும், ஒரு சொன்னோன்னே ஒரு கமாண்டர் சொன்னோன்னே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்ம ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் 8க்கு போயிட்டார், அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார், போராட்டத்தை கொடுத்துருவார், துன்பத்தை கொடுத்துருவார், துயரத்தை கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்களே. ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலைக்கும் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இப்போ சனிப்பெயர்ச்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார். ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசி அதிபதிக்கும் ஆகாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. சூரியன் சனி எப்பவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க, அப்பா மகன். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்திங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும். சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார். ஸோ அப்போ இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட பாடு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போயிருந்தால் கூட உங்களோட டீம் லீடர் என்ன பண்ணுவார்னா சர்சர்சன்னு கிழிச்சு போட்டு இதெல்லாம் தப்புங்க, முதர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்தில் இருந்திருக்கும். ஸோ அப்போ சனி பகவான் எப்பவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சனி பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல அமரலாங்க, 8ஆம் இடத்துல சனி பகவான் மட்டும் அமரலாம். அப்போ 8ஆம் இடத்துல குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்தனால
உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்த பார்த்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு ரிசல்ட் வரல, சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு பொருளாதாரத்தை தடை, சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சிங்கன்னா, ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா சொல்வது என்னென்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார். 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார். அப்போ 2ஆம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் வந்திருக்க சனி பகவான் பார்த்தார். இப்போ சனியும் கேதும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது, பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது. ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார். குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். திருமணம் முடிக்கலைங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெற போகிறீங்க. 11ஆம் இடத்தில் குரு, இந்த மாதம் துவக்கத்திலேயே 11ஆம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எது எடுத்தாலும் வெற்றியா. நீ எதை செய்ய நினைக்க செய், எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்ய நினைக்கையோ அதை செய். யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் காயப்படுத்தாமல், உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம். ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த காலேஜை சேர நினைக்கிங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருந்தேன், காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்கள். காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. இந்த ஜூன் மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு சிம்மராசிக்காரங்க செய்வது மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா.
பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில்